Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டின்னர் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டின்னர் ரெசிபியை பண்டோவை வச்சே நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஃப்ரைட் பன்னுண்டும் செல்லேலும் இல்லாட்டி ஃப்ரைட் நானுண்டும் செல்லேலும் எப்படி வேணுமென்றாலும் எங்களுக்கு பேர் வச்சு கொள்ளையிலும். இந்த ரெசிப்பியை நான் பண்டோவை வச்சு தான் செஞ்சேன். டேஸ்ட் வைஸ் செல்ல போனாலும் அவ்வளோ வேறு லெவல் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணவும் விரும்பினேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் ஒரு அரை கப் மாதிரி வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி அந்த சுடு தண்ணியில் 4 டீஸ்பூன் சீனியையும் போட்டு அந்த சீனியை கொஞ்சம் கரைச்சி கொள்ளணும். நான் வெதுப்பான தண்ணின்றி நான் சூட்டு தண்ணிக்கு தான் வார்ம் வாட்டர்ண்டுவோம். அப்படி வார்ம் வாட்டரில் நாங்கள் ஈஸ்ட்டை போட்டால் தான் அது ஆக்டிவாகவே வரும். மிச்சம் சூடாகிக்கவும் படாது, தண்ணி நல்லா ஆறிக்கவும் படாது. சீனி கொஞ்சம் கரைஞ்சதுமா நான் 2 டீஸ்பூன் மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டதுக்கு போகிறோம். இதை மூடி ஒரு 20 நிமிஷம் மாதிரி இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ண வைக்கணும். இருபது நிமிஷத்துக்கு பிறகு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. இப்போ இதில் 2 கப் கோதுமாவும் 2 கப்பையும் இந்த ஈஸ்ட்டில் போடும் போது கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் கோதுமை மாவுண்டு சொன்னது இந்தியாவில் மைதா மாவுண்டுவாங்க, ஸ்ரீலங்காவில் தான் இதை கோதுமை மாவுன்றேன். அப்போ அந்த கோதுமை மாவையும் சளிச்சு இந்த ஈஸ்ட்டில் போட்டதுக்கு போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் எட் பண்ணிக்கொள்ளணும். இதில் நான் ஒரு முட்டையும் எட் பண்ணினேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி மில்க் பவுடரும் எட் பண்ணணும். மில்க் பவுடர் எட் பண்ணினா இந்த டோ இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். மில்க் பவுடர் எட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்கலும். அப்படி ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தாலும் இந்த ரெசிபிக்கு நல்லா வரும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு கொஞ்சம் ரஃப்பாக நாங்கள் பிணைஞ்சு கொள்ளணும். பாருங்கள், இப்படி இந்த அளவு கொஞ்சம் பிணைஞ்சி கொண்டதுக்கு போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு இந்த டைமில் தான் நல்லாவே நான் பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன். லாஸ்ட்டாக இதுக்கு பட்டர் போட்டு பிணைஞ்சால் இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக இதுக்கு பட்டரை போட்டு பிணைஞ்சு எடுத்தேன். இந்த டோவை பிணைஞ்செடுக்கிற நேரம் ஒரு 20 நிமிஷம் மாதிரி சரி பிணைஞ்சு கொள்ளணும். நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு. அப்போ தான் இந்த ரெசிபி செஞ்சு எடுத்ததுக்கு போகிறவும் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு போகிறவும் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் பார்க்கக்குள்ள விளங்கும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் ஒரு 20 நிமிஷம் மாதிரி பட்டர் எட் பண்ணினதுக்கு போகிறோம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும்.
பாருங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிணைஞ்செடுத்த டோவில் வந்து மேலுக்கால கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நான் இதுக்கு வந்து லஞ்ச் ஷீட் ஒன்றை வச்சு தான் இதை கவர் பண்ணினேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணினதுக்கு போகிறோம், லஞ்ச் ஷீட்டை வச்சு கவர் பண்ணினதுக்கு போகிறோம். அதையும் வந்து ஒரு லிட்டால் மூடி இதை வந்து நல்லா பொங்க விடணும். இதை பொங்க விடுற நேரம் நான் ராவைக்கு வந்து இதை டின்னருக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் எங்களுக்கு பவல் செஞ்சு இந்த டோவை வைக்கலும். சம்டைம் வந்து இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்டா நான் நைட்டுக்கே இந்த மாவை பிணைஞ்சி வச்சுக்கொள்ளையிலும் எந்த விதமான அப்செட்டும் ஆகாது. இப்போ வாங்க இதில் ஃபில்லிங்கை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் சூடாகினதுமா 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டி கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். நான் அவிச்சு எடுத்த சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். சிக்கன் அவிக்கிற நேரம் உப்பு மஞ்சள் போட்டே தான் நான் அவிச்சு எடுத்தேன். அதை தான் இப்படி சின்ன சின்ன பாக்ஸ் பீசஸாக வெட்டி இந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சமாக வதக்கினதுக்கு போகிறோம். நான் ஒரு ஒன்று தான் இன்றைக்கு வந்து இதில் வந்து கறி கொச்சிக்காய் ஆட் பண்ணினேன். அதையும் வந்து சின்ன சின்ன துண்டாக நான் வெட்டி ஆட் பண்ணினேன். உங்களுக்கு கறி கொச்சிக்காய் போட்டு விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதில் வந்து கறி கொச்சிக்காய் போடாட்டி ஒரு பச்சை கொச்சிக்காய் 2 சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பச்சை கொச்சிக்காய் போடுறத விட கறி கொச்சிக்காய் போட்டு இந்த ஃபீலிங்கை செஞ்சால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த ஃபீலிங்க்கு கறி கொச்சிக்காய் ஆட் பண்ணினேன். கறி கொச்சிக்காயும் கொஞ்சம் வதங்கி வரப்போக்கில் நான் ஃப்ரீஸ் பண்ணின லீக்ஸை தான் வந்து இதுக்கு ஆட் பண்ணினேன். ஒரு கைப்பிடி மாதிரி. அன்றைக்கு வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து லீக்ஸ் இருக்கல, ஸோ அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணின லீக்ஸ் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு இப்படி ஃபில்லிங் செய்கிற நேரம் லீக்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி வெங்காயம் சரி ஆட் பண்ணி கொள்ளிலும். இந்த டைமில் நான் இந்த ஃபில்லிங்க்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணினேன். நான் வந்து சிக்கன் வந்து அவிச்சத்துலேயும் உப்பு போட்டு தான் அவிச்சேன். அதே நேரத்தில் இதுக்கு வந்து கிழங்கு அவிச்சத்துலேயும் வந்து அந்த கிழங்கு அவிச்சத்துலேயும் உப்பு ஆட் பண்ணினேன். ஸோ அதனால் இந்த டைமில் உப்பு போடுற நேரம் கொஞ்சம் பார்த்தே உப்பு ஆட் பண்ணணும். இப்போ லீக்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்தது பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கட்டர் தூளும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை வந்து கொஞ்சம் வேக விடணும். அந்த கறி கொச்சிக்காய் லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்து வாரத்துக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கிழங்கு 4 எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொண்டேன் உப்பு போட்டு. இப்போ அந்த கிழங்கு வந்து இதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து அவ்வளவு தான் இதில் ஃபில்லிங் ரெடி ஆகிரும். பாருங்கள், நான் பிணைஞ்சி வச்சதும் நல்லா பொங்கி வந்து இருந்துச்சு. இப்போ அதில் இருக்கிற காற்றெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் பஞ்சு கொடுத்து அதில் இருக்கிற காற்றெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிரும்.
அதுக்கு பிறகு அந்த டோவை வந்து கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் தூவி இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும், இல்லாட்டி கையில் கொஞ்சம் ஒட்டுற தன்மை ஆகிக்கும். எங்களுக்கு எவ்வளோ போல்ஸ் தேவையோ அவ்வளோ போல்ஸ் நாங்கள் வந்து இதுலேருந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இந்த அளவு எடுத்தால் போதும். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கூடவே எடுக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. நான் அன்றைக்கு செஞ்ச 2 கப் கோதுமாவுக்கும் நான் 10 போல்ஸ் மாதிரி தான் டிவைட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ ஒரு போல்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா கோதுமை தூவி இதை நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளணும். தட்டி எடுக்கிற நேரம் கொஞ்சம் மெல்லிசாவே தட்டி எடுக்கணும். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு தட்டின ரொட்டியை வந்து நாங்கள் எடுத்து வேறே ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு போல்ஸ் எடுத்து அதையும் வந்து தட்டணும். அதையும் நல்லா மெல்லிசாவே தட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச ஃபில்லிங்ஸை வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணின மாதிரி வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் பரத்தி விட்ட மாதிரி வச்சதுக்கு போகிறோம். நாங்கள் ஏற்கனவே தட்டி வச்ச மற்ற ரொட்டியையும் இதுக்கு மேலுக்கால வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு லிட்டால் சரி ஒரு பவுலால் சரி இப்படி நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு மிளகாய்க்கும் ஒரே ஷேப்பாகவும் ஈக்கும். இந்த ரெசிப்பியை நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால ஃப்ரை ஆகி வர நேரம் இதில் ஃபில்லிங் வந்து வெளியால் வராமைக்க நான் ஒரு ஃபோக்கை வச்சு இப்படி கொஞ்சம் கட்ஸ் போட்டுக்கொண்டேன். கொஞ்சம் அழுத்தி கட்ஸ் போட்டால் அந்த 2 ரொட்டியும் நல்லா ஒட்டி பட்டுரும். ஸோ அதனால தான் இப்படி கொஞ்சம் நான் ஃபோக்கொண்டை வச்சு இப்படி செஞ்சு கொண்டேன். இப்போ நல்ல சூடாவின எண்ணெயில் நாங்கள் செஞ்சு வச்ச அந்த ரொட்டியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டியும் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சே தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகவே ஈக்கணும். பச்சை எண்ணெயில் வந்து இந்த ரொட்டியை போட்டால் எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால் நல்ல எண்ணெய் சூடாவினத்துக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இந்த ரொட்டியை வந்து போட்டு ஃப்ரை பண்ணணும். இதை பெரட்டுற நேரமும் கொஞ்சம் கவனமாகவே பெரட்டுங்க. ஏண்டா வந்து ஆயில் நல்லாவே சூடாகிருக்கி. பெரட்டுற நேரம் ஆயில் வந்து கையில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால் பெரட்டுற நேரம் கொஞ்சம் கவனமாகவே பெரட்டுங்க. கீழ்ப்பக்கம் நல்லாவே வந்து கொஞ்சம் கலர் வந்ததுக்கு பிறகு மறுபக்கம் பெரட்டினா போதும். 2 பக்கமும் ஈவனாக பெரட்டுறதுக்கு தேவையில்லை. ஒரு பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு போகிறோம். மறுபக்கம் பரட்டி எடுத்துக்கொள்ளும். அவ்வளவு தான். இது ஒரு ஈஸியான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி நைட் டின்னருக்கு சரி செஞ்சு கொள்ளையிலும். அதே நேரம் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுக்கும் வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால கிட்ஸும் நல்லா விரும்பி தின்னுவாங்க. உங்கள் நோட்டில் கிட்ஸ் வந்து ஸ்கூல் போகிற டைமில் இப்படி இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் விரும்பி தின்னுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.
அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.